எல்லாம் ஓடாது, இந்த கருத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற இடத்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்ற இடத்துல இருந்து தான் நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்கு. அதுல இருந்து தான் நிறைய டைரக்டர்ஸ் நீங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ எந்த கருத்தினாலும் பேசலாம் அப்படின்ற வாய்ப்பை ஏற்கனவே இந்த தமிழ் சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ தலித் இஷ்யூ பேசுறதுனால இது ஒரு சாதி திரைப்படம்னு சொல்லிட்டு முத்திரை குத்து சாதி திரைப்படங்கள் வருவதற்கான காரணம் ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பல வருஷம் காலமா வந்து இங்க வந்து சாதியை பத்தி வெளிப்படையா பேசின படங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே என்னன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதியா இருக்கிறதுனால இவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையா இல்லை. இங்க திடீர்னு வந்து தலித் லைஃப்பை பத்தி பேசுறதுதான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாதி படமா மாறி இருக்கும். இவங்க வந்து காஸ்ட்டை பத்தி பேசலாம், நம்மலாம் ஒன்னா இருக்கிறோம், நம்மளாம் ஒன்னா பேசிட்டு இருக்கிறோம், ஒன்னா படுத்து தூங்குறோம், ஒன்னா வந்து சாமி கும்பிடுறோம், நமக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, இவன் தான் வந்து பேசி பேசி இந்த பிரச்சனை பண்றான் அப்படின்னு ஒரு இடம் ஃபர்ஸ்ட் திட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவன் ஜாதி பேரை சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா இது மாதிரி படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்தது.